செத்துருவோம் மாதவா, செத்துருவோம். யாருக்கு செத்து செத்து பயப்படாத, செத்து செத்து. எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணீர் காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணீர் கண்ணுக்குள் நீதான் கண்ணீரில் நீதான் டிவி ஆஃப் பண்ணு முதல்ல. பெரியவ மாதிரி சோக பாட்டு கேட்டுட்டு இருக்க. எங்க அம்மா மட்டும் இருந்திருந்தா எனக்கு இந்த கஷ்டம்லாம் வந்திருக்காது. என் ஆசைப்படியே என்ன விட்டுருப்பாங்க. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம். காலம் பூரா வாழ வேண்டிய ஒரு விஷயம். நீங்க எல்லாரும் நல்ல சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றீங்க. என்ன மட்டும் நரகத்துல பிடிச்சு தள்ளுறீங்க. நான் எப்படி அந்த முரடனை கல்யாணம் பண்ணிட்டு காலம் பூரா குப்பை கொட்டுறது? அவன் கட்டுற தாலி என் கழுத்துல ஏறவே ஏறாது. அப்படியே ஏறினாலும் அந்த தாலி ஏறின அடுத்த நிமிஷமே நான் விஷம் குடிச்சு செத்து போயிடுவேன். கூற புடவைய கூட கலட்டாம என்னுடைய மனமேடையில இருந்து தூக்கி பாட்டில தான் வைக்க போறீங்க. நீ வாழ வேண்டிய பொண்ணு, ஏமா அப்படிலாம் பேசுற? சத்தியமா நான் சாகுதான் மாமா போறேன். நீங்க யாரும் 24 மணி நேரமும் என்ன கண்காட்சிட்டே இருக்க முடியாது. என்ன போனமா இந்த நடு வீட்டுல வைக்கும் போது நீங்க எல்லாரும் நினைச்சுக்கோங்க, இந்த நிம்மியோட சவுக்கு நாம ஒருத்தர் தான் காரணம்னு. வாய மூடு, சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு. ஒரேடியா என் வாய் மூடதான் போகுது. அதுக்கு முன்னாடி கடைசியா விஷத்தை குடிச்சிட்டு தான் மூட போகுது. ஆனா ஒண்ணுடா, நான் செத்த பிறகு நீங்க எல்லாரும் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நான் விஷம் குடிச்சு சாகல. நீங்க எல்லாருமா சேர்ந்து எனக்கு கொன்னுட்டீங்க. என் சாவோட ரத்தக்கர உங்க எல்லாரோட கையிலயும் இருக்கும். அந்த கரிய நீங்க யாரும் அழிக்கவே முடியாதுடா. நிம்மி, ஏண்டி இந்த மாதிரிலாம் பேசுற? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாருடி, இந்த மாதிரி ஈவ இருக்கும்ல, இல்லாம பேசக்கூடாது. அக்கா, அவ சும்மா டிராமா பண்ணிட்டு இருக்க, அதுக்கு போய் பயந்துட்டு இருக்க நீ. சரி சுக்கா,
நான் செத்த பிறகு என் கடைய அந்த கடையை பார்த்துட்டு இருக்கானே கிஷு, அவனுக்கே கொடுத்துருக்கா. என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்துக்கு கொடுத்துருக்கா. என் நகையெல்லாம் ஏதாவது ஒரு ஏழை பொண்ணுக்கு கொடுத்துருக்கா. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன்க்கா, ஏதாவது ரொம்ப சின்சியரா காதலிக்கிற ஒரு ஏழை பொண்ணுக்காக கொடுத்துருக்கா. அட்லீஸ்ட் அவளோட காதலாவது ஜெயிக்கட்டும். காயத்ரி, என் செக் புக்ல சைன் பண்ணி வச்சுட்டு நான் செத்தா நான் முதலீடு செஞ்சது என் சீட்டு கம்பெனி சமாச்சாரம்லாம் நான் எல்லாம் டீட்டெயிலா எழுதி வச்சிருக்கேன். அதுபடி எல்லா படத்தையும் நீயே எடுத்துக்க. உன் டெலிவரிக்கு உனக்கு பணம் தேவைப்படும். ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தாண்டி, உன் குழந்தையோட முகத்தை பார்க்காம நான் செத்து போயிடுவேன். உன் குழந்தைய நான் ரொம்ப மிஸ் பண்ண வேண்டி. சுமாரு எதுக்கு இப்ப லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? சுப்பு மாமா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா. நீங்க ரொம்ப நல்லவர். எனக்காக ஒரே ஒரு உதவி செய்வீங்களா மாமா? நான் செத்துட்டா இந்த செல்போனை ரகு கிட்ட கொடுத்துருங்க மாமா. இது ரகு எனக்கு பர்த்டே கிஃப்டா கொடுத்தது. இதை மட்டும் அவகிட்ட எப்படியாவது கொடுத்துருங்க மாமா. என்னம்மா நீ போய் இப்படிலாம் பேசுற? அழாத நிம்மி, அழாத. வா என் கூட. எங்க மாமா? நான் செத்தாலும் பரவாயில்ல, இப்பவே அந்த ரகு கூட நான் அவனை சேர்த்து வைக்கிறேன். வா. பாஸ்கர், என்ன பேசிட்டு இருக்கீங்க? மாமா, நீங்க என்ன சொல்றீங்க? நிம்மி, அழுதுகிட்டே பிடிக்காதனோட 50 வருஷம் வாழ்றதோட பிடிச்சனோட 5 நிமிஷம் வாழ்ந்துட்டு செத்து போயிடலாம். என்னங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஹேய், மனசாட்சி இல்லையா உங்களுக்குலாம்? செத்து போறேன்னு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே மர நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் உள்ள பதறல? உங்க ரத்தம், உங்க சதை உங்களுக்கெல்லாம் துடிக்கல? மனுஷ ஜென்மமா இல்ல மிருகமா? ஏய், ரொம்ப ஓவரா பேசாத. ஓரமா போய் உட்காரு. டேய், நிம்மிய ரகுவோட சேர்த்து வெப்பண்டா. உனக்கு தில் இருந்தா தொட்டு பாடுறா. நிமி, வா போலாம். ஏய், நிமி, வா போலாம். ஏய், ஐயோ, விட்டு தொலைங்க. நிம்மிய ரகுவோட சேர்த்து வெப்பண்டா. அதுக்காக உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். கொல்ல பார்க்கலாம். கொல்ல பார்க்கலாம். நிறுத்துங்க. நானே சாக போறேன். எனக்காக நீங்க ஏன் அடிச்சுக்கிறீங்க? செத்து தொலை. அதுவும் இந்த வீட்லயே செத்து தொலை. செத்து போடுவோம் டிராமா போடுறியா? நீ சாக போறேன்னா நாங்க பயந்து போய் அந்த ரகு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோமா? என்ன டிராமா போட்டாலும் சரி, அவனுக்கு ஒண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. போடி உள்ள போ. சங்கர், இருப்பா. யாரும் பேசக்கூடாது, கொன்னுடுவேன். போ போ. யார் அது? ஏன் இப்படி கதவை தட்டுறீங்க? அத ஒரு நிமிஷம். என்னத்த யார் இந்த நடுராத்திரியில வந்து கதவை இப்படி பேய் மாதிரி தட்டிட்டு இருக்கிறது? யாருன்னு தெரியலையேம்மா, எனக்கே பயமா இருக்கு. நான் வேணா ரகு எழுப்பட்டுமா? இல்லத்த, நானே திறக்கிறேன், நீங்க இப்படி வாங்க. எங்க ரகு? ரகு எங்க? யார் நீங்க? எதுக்கு இப்படி இந்த ராத்திரியில கதவு போட்டு தட்டி உடைச்சிட்டு இருக்கீங்க? ஏய்,
அனாவசியமா பேசாத. ரகு எங்க? யாருப்பா நீ? ஏன் இப்படி கதவை தட்டி ரவுடித்தனம் பண்ற? ஏய், யார பார்த்து ரவுடின்னு சொல்ற? தொலைச்சிருவேன். ஏய், இப்ப நீ ஒழுங்கு மரியாதையா வெளியில போறியா இல்லனா நான் போலீஸ கூப்பிடவா? ஓ, போலீஸா? கூப்பிடுறே. எவனோட கூப்பிடுறே? ஏய், நானே போலீஸ் தான். ஏய் ரகு, 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 யாரா நீ? வாடா மாப்பிள. யாரா நீ? யாரா? ஓடா. ரகு, விடு என் பிள்ளைய. என்ன பண்ற? என்ன இது அக்கிரமம்? யார் தாங்க நீங்க? யாரா? கருப்புசாமி, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். எனக்கும் நிம்மிக்கும் கல்யாணம், புரியுதா? ஏய், நீதான் இவன் அம்மாவா? இவ அண்ணி. உங்க 3 பேருக்கும் சொல்லிக்கிறேன், நான் தான் சங்கரோட அக்கா நிம்மியை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இவ இது வரைக்கும் அவளை ரூட் விட்டுட்டு இருந்தான். இது வரைக்கும் எப்படியே போட்டோம், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. இப்ப நான் நிம்மியை நிச்சயம் பண்ணிட்டேன், அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன். பத்திரிக்கை கூட அடிச்சாச்சு. எவ்வளவு பத்திரிக்கைன்னு சொல்லு, சொல்லு, சும்மா சொல்லு. எனக்கு தெரியாது. ஒரே ஒரு பத்திரிக்கை தான், ஒரே ஒரு பத்திரிக்கை தான் அடிச்சேன். ஏன் தெரியுமா? எனக்கும் நிமிக்கும் கல்யாணங்கிறது இந்த ஊர் உலகத்துக்கு தெரிய வேண்டாம், வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். ஆனா உன் பிள்ளைக்கு தெரியணும், உனக்கு தெரியணும்டா, புரியுதா? ஐயோ, புரியுதாடா? புரியுதா இல்லையா? ஐயோ, சொல்றா. என் பிள்ளை ஒண்ணும் பண்ணிடாதப்பா. எனக்கு என் பிள்ளை வேணும். என் பிள்ளை எதுவும் பண்ணிடாதப்பா. வேணுமா? உன் புள்ள வேணுமா? ஆமாப்பா. அப்ப ஒழுங்கு மரியாதையா என் வழியை விட்டு போக சொல்லு, இல்லனா ஒரே போடு, போயிட்டே இருப்பேன். அப்புறம் உன் புள்ளைக்கு செவுத்துல அழகான ஒரு படம் மாட்டி சந்தன மாலை போட்டு ஊதுபத்தி ஏத்தி யோசி 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 பாரு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்க காட்சி? அப்படி எல்லாம் பண்ணிடாதப்பா என் பிள்ளைய. நான் அப்பவே எச்சரிக்கை பண்ணிட்டேன், நாளைக்கு உன் புள்ள போட்டோ இங்க மாட்டும் போது ஐயோ எனக்கு சாபம் கொடுத்துறாத. என்ன புரியுதா? என் புள்ள உன் வழிக்கு வரமாட்டான், அவனை ஒண்ணும் பண்ணிடாதப்பா. அது வரக்கூடாது. நிம்மி ஏன் பொண்டாட்டி? யாரு பொண்டாட்டி? உன் பொண்டாட்டி, உன் பொண்டாட்டி. வெரி குட். அவ என் பொண்டாட்டி ஆகல. அவனை ஒண்ணும் பண்ணிடாதப்பா, தயவு செஞ்சு புரியுதா? விட்டுருப்பா. புரியுதா? புரியுது. ஏய், உனக்கு புரியுதா? புரியுது, புரியுது. புரியணும். இதுக்கு மேல பிரச்சனை வந்தா நான் பேச மாட்டேன். பாரு, இது பேசும். ஏ மாப்ள, உனக்கு மட்டும் தானே ஒரே ஒரு பத்திரிக்கை அடிச்சிருக்கேன். நீ ஆம்பளையா இருந்தா என் கல்யாணத்துக்கு வந்து பாடுறா. ஐயோ, என்னப்பா அது? ஐயோ, என்னடா இதெல்லாம்? ஐயோ, ஏன் இப்படி? ஐயோ, டேய் மாதவா, டேய் மாதவா, மாதவா, மாதவா. என்னது இது? ராத்திரி ஆனாலும் சவுண்டு கொடுத்துட்டே இருப்பானே, இப்ப சத்தம் அடங்கிருச்சே.
ஒருவேளை தூங்கிட்டானோ இல்ல மயக்கத்துல இருக்கானோ? டேய் மாதவா, டேய் மாதவா, உன் திமிரு இப்ப அடங்கிருச்சா? இப்போவாது உனக்கு புத்தி வந்துச்சா? வாடனை எதுக்கும் மதிக்காம அந்த பத்திரியோட சுத்திட்டு இருந்தல, இப்ப இந்த வாடனோட பவர் என்னன்னு தெரிஞ்சதுல? டேய் பதில் சொல்றான். டேய் மாதவா, டேய். என்னது சத்தத்தையும் காணுமே? உள்ள போய் பார்ப்போம். மாதவா, மாதவா, கழுத்து அறுத்துன்னு இருக்காயா? ஏய் ஏய், இங்க பாருடா, எழுதுடா. யோ, உயிர் இருக்கியா? தூக்கியா? சரி சார். உள்ள வாப்பா. எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கமா. நீங்க எப்படி இருக்கீங்க? மனசே சரியில்லைப்பா. ஏமா நல்லா இருக்கீங்க? என்னென்னமோ நடக்குதுப்பா, ஒண்ணுமே புரியலப்பா. என்ன பரமு திடீர்னு வந்திருக்க? இல்ல ரகு எங்க? ஃபோன் பண்ணியிருந்தான், குளிச்சுட்டு இருந்தேன். திரும்ப நான் கால் பண்ணா எடுக்க மாட்டான். அவன் உள்ளதான் இருக்கான். ஆமா, யார் அந்த போலீஸ்காரன்? பேர் ஏதோ கருப்பசாமின்னு சொல்றான். அவனுக்கும் ரகுவுக்கும் என்ன பிரச்சனை? அது நிம்மி விஷயமா. அவன் ஏதோ நிம்மி கூட எனக்கு தான் கல்யாணம்னு பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்து கொடுக்குறான். இவன் ஏதோ இன்னொரு பக்கம் நானும் நிம்மியும் லவ் பண்றோம்னு சொல்றான். இவனை போட்டு அவன் மிரட்டுறான். அதுவும் இல்லாம நாங்க 2 பொம்பளைங்க வீட்டுல இருக்கோம். கொஞ்சம் கூட பயமோ மரியாதையோ இல்ல அந்த போலீஸ்காரனுக்கு. போலீஸ் மாதிரி இல்ல, ரவுடி மாதிரி நடந்துட்டான். அவன் கூட போய் இவன் மோதலாமா? இந்த ரவுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குப்பா. அத்தை, நீங்க எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? இருங்க. ஆமாம்மா, நான் போய் ரகு கிட்ட பேசுறேன். போய் பாரு. டே ரகு. டே வாடா. என்ன பிரச்சனை? டே, அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் நைட் என்ன அடிச்சு போட்டு பயங்கர கலட்டா பண்ணிட்டான்டா. ஒரே ஒரு கல்யாண பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்து கொடுத்தான். அவனுக்கும் நிமிக்கும் கல்யாணமா, மரியாதையா என்ன ஒதுங்கிடு, இல்லைன்னா பணமாயிடுவேன் என்ன அசிங்கப்படுத்திட்டான்டா. இப்போ நீ என்னடா பண்ண போற? ஐடியா இருக்கு, வா சொல்றேன், கிளம்பலாம். எங்க? பிரகாஷ் கல்யாணம்னு சொல்லிட்டு முதல்ல இந்த வீட்ல இருந்து போலாம். யாரு? பெங்களூர் பிரகாஷ்கா? ஆமா. டேய், அவனுக்கு கல்யாணம் 3 வருஷம் ஆகுதுடா. ஏய், அது எங்க அம்மாவுக்கும் அன்னைக்கும் தெரியாதுல்ல. மற்ற பிளான்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ முதல்ல என் கூட வா. சரி, நீ 4-5 நாள் ஃப்ரீ தானே? இல்ல, நீ சொன்னா ஃப்ரீ பண்ணிக்கலாம். ஏன்டா? என்ன மிச்சத்தை பேசிக்கலாம், வா வா, நான் சொல்றேன். என்னப்பா பேக்கோட கிளம்பிட்டேன்?
இல்லைம்மா, ஃப்ரெண்டோட கல்யாணம். அர்ஜென்ட்டாக நான் ஊருக்கு போகிறேன். வர்றதுக்கு ஒரு 4-5 நாள் ஆகும். என்னது? கல்யாணத்துக்கு எதுக்கு 4-5 நாள்? கல்யாணம் பெங்களூர்லம்மா. பெங்களூர்லையா?